அருள்மிகு மாயூரநாத சுவாமி திருக்கோயில், மயிலாடுதுறை. निदक्षते कपते द्युपते साचतुष्पते अष्टापते नवपते बभोगुषे सहस्रागाक्षर परमेभ्यो मन्न महाभयप्रदाम्बिकायै नमः. அபயப்பிரதாம்பிகா சமேத கௌரி மாயூரநாதர் திருக்கோவில் நாகை மாவட்டத்தில் உள்ளது. காவிரி கரையில் உள்ள 6 சிவஸ்தலங்கள் காசிக்கு சமமாக கருதப்படுகின்றன. அவற்றில் மயிலாடுதுறையின் இந்த மாயூரநாத சுவாமி ஆலயமும் ஒன்று. ஆயிரம் ஆனாலும் மாயூரமாகாது என்ற பழமொழியே இதன் பெருமையை காட்டுகிறது. தேவார பாடல் பாடப்பெற்ற தலங்களில் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள 39வது சிவஸ்தலமாக விளங்குகிறது இத்திருத்தலம். சிவபெருமானை மதிக்காமல் தட்சன் நடத்திய யாகத்தில் இறைவன் கட்டளையையும் மீறி அழையாத விருந்தாளியாக கலந்து கொண்டு அவமானப்பட்ட பார்வதியை காவிரி கரையில் ஐப்பசி மாதம் 30 நாட்களும் தவம் செய்து தன்னை மீண்டும் அடையுமாறு சிவன் சாபித்து விடுகிறார். அதனால் மயில் உருவம் பெற்று சிவபெருமானை வெகு காலம் வழிபட்டு பாவங்கள் நீங்கி சுய உருவம் பெற்று சிவனை அடைந்தாள் அம்பிகை. மயில் உருவத்தில் அம்பிகை சிவனை வழிபட்டதால் இத்தலம் மயிலாடுதுறை எனப்படுகிறது. இவ்வாலயத்தில் உறையும் கைலாயநாதரான சிவன் மாயூரநாதனாகவும் சக்தி உருவமான பார்வதி தேவியார் அபயாம்பிகையாகவும் அருள் தருகின்றனர். இத்தலத்தின் பெருமைகளை பல சான்றோர்கள் போற்றி பாடியுள்ளனர். நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய், கலைகளாய் வல்லான் கையிலாய நான் மலையன் மா மயிலாடு துறையன் நம் தலையின் மேலும் மனதுள்ளும் தங்கவே என்று திருநாவுக்கரசர் திறம்பட இவ்வாலயத்தை போற்றி பாடி அருளியுள்ளார். சுமார் 5000 வருட பழமையான இந்த மாயூரநாதர் திருக்கோயிலில் தல மூர்த்தியான சிவன் சுயம்பு வடிவிலும் அன்னை மயில் வடிவிலும் காட்சி தருகின்றனர். பெருமானையும் அம்பாளையும் மயில் உருவமாக ஒன்றாக கண்டு ரசிப்பது இக்கோயிலில் மட்டுமே சாத்தியம். இக்கோயிலின் மாயூரநாதர் முன் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடிய தேவார பாடல்களை எம்பெருமான் சிவனை நேரடியாக கேட்டதாக சொல்லி நம்மை சிலிர்க்க வைக்கின்றன இக்கோயில் பற்றிய புராணங்கள். இத்திருக்கோயிலின் பெரிய கோபுரம் 164 அடி உயரம் கொண்டு 9 நிலைகளுடனும் 9 கலசங்களுடனும் மிக அழகாக காட்சி தருகிறது. இக்கோபுரம் கட்டப்பட்ட காலம் கிபி 16ஆம் நூற்றாண்டுகளில் என்பது போன்ற விவரங்கள் இக்கோயில் கல்வெட்டுகள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. தற்காலத்தில் இக்கோயில் சுவாமி கோயில், அம்பாள் கோயில் என்ற 2 பகுதியாய் காணப்படுகிறது. இத்தகைய பழக்கம் முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஐப்பசி மாதம் மயிலாடுதுறையில் காவிரி ஆற்றில் நீராடுவது சிறப்பாக கருதப்படுகிறது. இதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு முறை கண்ணுவ முனிவர் கங்கையில் நீராடச் செல்லும் போது எதிரில் சண்டாள கன்னிகள் 3 வந்தனர். அவர்கள் கண்ணுவ முனிவரை வணங்கி தாங்கள் மூவரும் கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற நதிகள் என்றும் தங்களிடம் நீராடிய மக்களின் பாவக்கரை படிந்து
தங்கள் உருவம் இவ்வாறு ஆகிவிட்டதென்றும் கூறினர். அவர்களுடைய பாவம் நீங்கி அவர்கள் சுய உருவம் பெற தென் திசையில் உள்ள மாயூரத்தில் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் மூழ்கி நீராடும்படி முனிவர் ஆலோசனை கூற அவ்வாறே செய்து பாவங்கள் நீங்கி சுய உருவம் பெற்றனர். ஆகையால் ஐப்பசி மாதத்தில் மயிலாடுதுறையில் காவிரியில் நீராடுவது மிகவும் சிறப்புடையதாகும். அம்பாளுடைய பேர் அபயப்பிரதாம்பிகைன்னு பேர். அதாவது பக்கத்தில் பரியலூர்னு இருக்கு. பரியலூரில் வந்து பார்வதியுடைய தகப்பனார் தக்ஷன் வந்து யாகம் பண்ணுறார். அந்த யாகத்துக்கு ஈஸ்வரனுக்கு வந்து ஹவிர்பாகம் கொடுக்கணும் ஹோமம் பண்ணும் பொழுது. அதை தக்ஷனை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பார்வதி என்ன பண்ணுறார், நான் அந்த யாகத்துக்கு போய் என்னுடைய தகப்பனாரை போய் கேட்குறேன் அப்படின்னு கேட்க வரும்பொழுது, நீ போகாதே அப்படிங்கிறார் அவர். இல்லை நான் போய் கேட்குறேன் அப்படின்னு வரும்பொழுது தன்னுடைய மகளையே தக்ஷன் வந்து மதிக்கலை. பார்வதியானவள் நான் வந்தது தப்பு தான், தெரியாதனமாக வந்துட்டேன் அப்படின்னு மனசால் நினைக்கும்போது ஈஸ்வரன் வந்து தக்கனா வந்து அந்த யாகத்தை அழித்து அம்பாளுக்கு அருள் புரிஞ்சுட்டு போயிடுறார். அந்த யாகத்தை அழிக்கும் பொழுது அந்த யாகத்திலேருந்து ஒரு மயிலாகப்பட்டது வந்தது. அந்த மயிலுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு ஈஸ்வரன்கிட்ட வரும்பொழுது, நீ அந்த மயிலாபோ கிடப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் சாபம் கொடுத்துடுறார். மயிலானது மயிலாப்பூர், மெட்ராஸ் மயிலாப்பூர் மயிலானது. கற்பகம்னா மயில். எனக்கு எப்போ சுயரூபம் அப்படின்னு கேட்கும்பொழுது, மாயூரங்கிற ஸ்தலத்துக்கு வா, நான் அந்த இடத்துல உனக்கு வந்து சுயரூபத்தை கொடுக்குறேன் அப்படிங்கும் பொழுது ஈஸ்வரனை வந்து மயிலாவே இருந்து பார்வதியானவள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். பூஜை செய்யும்போது ஈஸ்வரனுடைய திரேகம் பட்டோன்னே பார்வதிக்கு வந்து சுயரூபம் உண்டாயிடுது. இருந்தாலும் இது தபஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். தபஸ் பண்ணும்போது கையில் வந்து கிண்டி, அக்ஷமாலை, அபய, ஊருகஸ்தம் சுவாமி தபஸ் பண்ணி கல்யாணம் பண்ணதாக இந்த ஊர் வரலாறு கூடப்படுகிறது. மேலும் இந்த ஊரில் வந்து அமாவாசை அர்த்தயாம பூஜையில் சற்றேறக்குறைய 100 அர்ச்சனை 200 அர்ச்சனை வரைக்கும் ராத்திரி அர்த்தியாம பூஜையில் நடக்கும். ஏன்னு கேட்டால் கல்யாணம் ஆகாதவர்கள், குழந்தைகள் இல்லாதவர்கள், நல்ல படிப்பில் நல்ல ஒரு கவனம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் நேராக பிரத்யட்சமாக அது வந்து கொடுக்கக்கூடியது. இப்போ இன்றைக்கி ஒரு 45 அர்ச்சனை 50 அர்ச்சனை 100 அர்ச்சனை வரைக்கும் ஆகும் ஒரு பிரதி மாதம் அமாவாசையில். அம்பாள் ரொம்ப பிரத்யட்சம். இங்கே அம்பாளுக்கு வந்து பீடம் வந்து வாராகி பீடம். 108 பீடத்தில் வாராகி அம்பாள் வந்து 5 அடி ஒசரம். அம்பாளுக்கு வந்து பீடம் கிடையாது, பத்ம தளம் தான். அதாவது வாராகி பீடம் அம்பாளுக்கு 108 பீடத்தில் வாராகி பீடம். அம்பாளுக்கு வந்து பீடம் கிடையாதுங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணணும். எல்லாருக்கும் சகல விதமான சம்பத்தும் கொடுக்கக்கூடியது. மனசால் நினைத்தாலே போகிறோம், பாபங்கள்லாம் போகக்கூடியது. மேலும் இந்த ஊரில் வந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த நதிகள்லாம் எல்லாரும் வந்து நம்ம போய் பாபத்தை போக்குறதுக்காக கங்கா, யமுனா, சரஸ்வதிக்கு போகிறோம். கங்கா, யமுனா, சரஸ்வதிகள்லாம் நம்ம பாபத்தை வாங்கிட்டு உருவங்கள்லாம் மாறி போய் அருவமாக அப்படியே வரும்பொழுது இங்கே வந்து அகஸ்திய மகர்ஷி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கார். விநாயகரை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அவர்கிட்ட வந்து நாங்கள் அந்த மாதிரி கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த பாவத்தெல்லாம் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐப்பசி மாதம் துலா மாதம் 30 நாளைக்குமே காவேரியில் ஸ்நானம் பண்ணி உன்னுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அகஸ்திய முனிவர் சொல்கிறார். இந்த கோவிலில் வந்து மேலும் ஐப்பசி துலா மாதம் கங்கையே இங்கே வந்து தங்கி இருக்கிறதாக காவேரி மார்க்கெட்டில் சொல்லியிருக்கு.